வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜான்சன். இன்றைக்கி வேலை எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் வடக்கங்குளத்தில் வேலை நடக்கு. ஒரு காத்தாடி லைனில் வந்து 1 ஏக்கருக்கு ஃபென்சிங் பண்ணி தர சொன்னாங்க. நம்ம பட்ஜெட்டில் பண்ணுறது முள்கம்பி ஃபென்சிங் அமைச்சு தர சொன்னாங்க. அதுக்குண்டான வேலை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. நம்ம ஆட்கள் கல் ஏற்றிட்டுருக்காங்க. இது கல் மார்த்தாண்டங்கல்னு சொல்லுவாங்க. கரெக்டாக 5 அடி 5.25 அடி அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இடத்தோட அளவுக்கு மேலே கரெக்டாக 4 அடிக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இடத்துக்காரங்க ஃபென்சிங் அமைச்சு தர சொன்னாங்க. அதனால் கரெக்டாக 1.5 அடி அந்த லைனில் நம்ம கல்லை மண்ணுக்குள்ளே கொடுத்துட்டு மீதி 4 அடிக்கு மேலே நிற்கிற மாதிரி ரெடி பண்ணுவோம். கல்லை பார்க்கும்போது தெரியும், இது மார்த்தாண்டங்கல். இது மிஷின் அறுப்பு கல் கிடையாது, கை உடைப்பு கல், உளி உடைப்பு கல்லுன்னு சொல்லுவாங்க. கல் ஒரு விஷயமாக இருக்கும். நம்ம புதுக்கோட்டை கல், கிருஷ்ணகிரி கல்லுங்கிறது நம்ம அறுப்புக்கு மிஷின் அறுப்பு கல். அது கரெக்டாக 7 அடினா 7 அடி இருக்கும், 6 அடினா 6 அடி இருக்கும். கல் நல்லா தெளிவாக இருக்கும். புதுக்கோட்டை கல் வெள்ளைக்கல், கிருஷ்ணகிரி கல் கருங்கல். சரி, மக்கள் கல் ஏற்றிட்டுருக்காங்க. கல் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். மொத்த கல் 100 கல் மொத்தம். இப்போ கல் ஒரு வண்டி ஃபஸ்ட்டு 2 லோடாக அடிக்க வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு நாள், இப்போ ஃபஸ்ட் நாளே கல் ஏற்றிட்டுருக்காங்க வேலைக்கு. பாருங்கள், இது நம்ம பட்ஜெட்டில் ஃபென்சிங்கும் பண்ணி கொடுப்போம். வாங்க, நான் இடத்துக்கு போயிடுச்சு, இடத்த காட்டுறேன். நம்ம இப்போ சைட்டுக்கு வந்துட்டோம். இதான் சைட்டு. எழுக குறித்து கல் போட்டு வச்சுருக்காங்க. இது சுற்றி தான் எனக்கு நம்ம ஃபென்சிங் அமைக்க போகிறோம். சேசி போட்டு அடித்து தெளிவு பண்ணி இடத்த வச்சுருந்தாங்க. என்ன காத்தாடி இருக்குது பார்த்தீங்களா? இதை சுற்றி ரோட்டு வரும், பின்னாடி தென்னந்தோப்பு, 2 பக்கம் ரோடு. A to Z ஃபுல்லாகவே ஃபென்சிங் ஒர்க்கு பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஃபென்சிங் பற்றி சந்தேகம் எது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அதை எடுத்து கால் பண்ணுங்கள். தெளிவான முறையில் எந்த மாதிரி ஃபென்சிங்னாலும் உங்களுக்கு தெளிவாக நாங்கள் அமைச்சு தருவோம். பாருங்கள், இது பார்த்தீங்களா, ரோட்டை ஒட்டி இடம். ரோட்டிலேருந்து கரெக்டாக 2 அடி தள்ளி போட சொன்னாங்க. அந்த மாதிரி ஃபென்சிங் அமைக்கிறது இப்போ ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி ஃபென்சிங் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வேலை திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எந்த மாதிரி வலை கேட்டாலும் சரி, முள்ளுகம்பி போட்டாலும் சரி, தெளிவான முறையில் ஃபென்சிங் தரமாக அமைச்சு தருவோம். 4 அடி வலை, 5 அடி வலை, 6 அடி வலை, எந்த மாதிரி ஃபென்சிங் கேட்டாலும் அந்த மாதிரி தெளிவாக அமைச்சு தருவோம். பார்த்தீங்களா, சுற்றி ரோடை சுற்றி தான் நம்ம ஃபென்சிங் அமைக்க போகிறோம். ரோட்டு ஓரத்தில் 2 பக்கம் தென்னந்தோப்பு, 2 பக்கம் ரோட்டு இடம். பேக் சைடில் தென்னந்தோப்பு. இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துட்ருக்கனால நீங்கள் எந்த மாதிரி கிருஷ்ணகிரி கல்லுனாலும் சரி, புதுக்கோட்டை கல்லுனாலும் சரி, எந்த மாதிரி நீங்கள் எந்த கல்லை போட்டு ஃபென்சிங் அமைச்சு தர சொல்கிறீங்களோ அந்த கல்லை வச்சு நம்ம தெளிவான முறையில் ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். இப்போ சைடு ஃபஸ்ட்டு எல்கை குழி தோண்டிட்டு, எல்கை கல் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதை குழி தோண்டிட்டு அதில் கல்லை போட்டுட்டு கயிறை கட்டிட்டு 2வது தோண்ட ஆரம்பிப்போம். இப்போ அதுக்கு தான் குழியை போட்டுட்டு அதுக்கப்புறம் கல்லை கொண்டு போகிறாங்க. இந்த கல்லை போட்டுட்டு தெளிவாக பண்ணால் தான் நம்ம கயிறு கட்டி தோண்டும் போது நம்ம இடத்துக்குள்ளே தெளிவாக ஃபென்சிங் அமைக்க முடியும். சும்மா போட்டோம் அப்படின்னா ஃபென்சிங் அமைக்க முடியாது. வண்டியில் கல் இருக்குது, சுண்ணாம்பு எடுத்து போடுறாங்க. பார்த்தீங்களா, எல்கையில் கல் நாட்டிட்டாங்க ஃபஸ்ட்டு. அங்கேயும் எல்கையில் கல் நாட்டி இறக்கிட்டுருக்காங்க. நம்ம இதை கனெக்ட் பண்ணி நம்ம கயிறு கட்டுவோம். இந்த மாதிரி பெண்டு வருதோ அதில் கண்டிப்பாக கயிறை கட்டுவோம். கயிறு கட்டி தெளிவாக பிடிக்கும்போது நம்மளுக்கு பெண்டு இருந்தாலும் கரெக்டான அளவில் நம்ம இடத்துக்குள்ளே ஃபென்சிங் பண்ணுறதுக்கு தெளிவான முறையில் கல் உணர்றதுக்கு தெளிவாக இருக்கும். நம்ம கயிறு கட்டாமல் ஃபென்சிங் அமைக்கிறதே கிடையாது. எந்த வேலையும் நம்ம இடத்துக்காரங்களும் இடம் கழியக்கூடாது, மற்றவங்க இடத்துக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாதுங்கிறனால தெளிவான முறையில் கரெக்டாக அமைச்சு கொடுத்துருவோம். பார்த்திங்களா, இந்த இடத்த சுற்றி தான் ஃபென்சிங் அமைக்க போகிறோம். இப்போ கயிறு கட்டுறது இடத்தோட பேக் சைடு தென்னந்தோப்பு இருக்கும். அதில் ஆட்கள் அளந்து எழுகுகள் போட்டிருந்தாங்க. அதை பிடிச்சி நம்ம இப்போ கயிறு கட்டி தெளிவு பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் டேப்பு பிடிச்சி அளக்க ஆரம்பிப்போம். பார்த்தீங்கன்னா, டேப்பை பிடிச்சி வச்சு இது கரெக்டாக 8 அடிக்கு ஒரு கல் போட சொன்னாங்க. கல்லுக்கும் உள்ளளவு கரெக்டாக 8 அடி. நம்ம டேப்பை பிடிச்சி கரெக்டாக 8 அடி எதில் வருதோ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ஃபென்சிங் அமைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். முன்ன பின்னு சொல்லி கண் பார்வையிலே சுற்றி பார்க்குறதுல டேப்பை பிடிச்சி கரெக்டாக 8 அடினா 8 அடி. கஸ்டமர் எத்தனை அடிக்கு ஒரு கல் போட சொல்கிறாங்களோ அத்தனை அடிக்கு ஒரு கல்லை தெளிவாக போட்டுருவோம். 1/2 அடி கரைக்கல்லோ, 1/2 அடியோ 1 அடியோ முன்ன பின்ன போடுறதில்ல. தெளிவான முறையில் கஸ்டமர் சொல்கிற அளவுக்கு ரேட்டு கொட்டேஷன் பேசும்போதே நம்ம அதுக்கு எந்த மாதிரி பேசுகிறோமோ அதுக்கு ஏற்ற நம்ம தெளிவாக அமைச்சு கொடுத்துருவோம். எத்தனை குழி தோண்டிகிட்டு இருக்காங்க. குழியோட அளவு கரெக்டாக 1/2 அடி அந்த மாதிரி இருக்கும். 1/2 அடி, 5 கம்பி நீட்டு கம்பி, 4 கம்பி குறுக்கம்பி, அதுக்கு அது போதும், தெளிவாக இருக்கும். இதுவே பெரிய கல்லுலையும் போடலாம், புதுக்கோட்டை கல்லையும் போடலாம். கஸ்டமர் பட்ஜெட்டில் இருக்கணும், இடத்த பிரித்து எடுக்கணும், அவ்வளோதான், வலைலாம் தேவையில்லை, ஆடு மாடு எதுவும் போக மாதிரி இருந்தால் மட்டும் போதும், பட்ஜெட்டில் இருக்குன்னு சொன்னதுனால நம்ம முள்ளு கம்பி பேசியிருந்தோம். இல்லை அப்படின்னா வலை பேசியிருப்போம்.
வலை வந்தால் இப்போ லேட்டஸ்ட்டாக போட ஃபுல்லாகவே வலை தான் போடுறது. அப்புறம் கஸ்டமர் வந்து கம்மியான பட்ஜெட்டில் போடுறதுனால முள்ளு கம்பி பேசிடுவோம். இது வந்து அடிக்கு 90 ரூபா, 8 அடிக்கு ஒரு கல் போட்டு கொடுப்போம். அடிக்கு 90 ரூபாய்க்கு பேசியிருந்தோம். பாருங்கள் இப்போ குழி தோண்டிகிட்ருக்காங்க. குழியுமே வந்து தோன்றதுக்கு வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்தால் ஈரப்பதம் ஒருத்தோடு இருந்து தென்னை மரத்து பக்கத்தில் இருந்தோன்னா அது கொஞ்சம் தோண்டக்கு நல்லா இருந்துச்சு. மற்ற ரோட்டு சைடு கொஞ்சம் பாறை அந்த மாதிரி இருந்துச்சு, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த சைடு ஈஸியாக தோண்டிட்டாங்க. பார்த்திங்களா, முன்னாடியுமே தோண்டி இப்போ கல் போட்டாச்சு. கொண்டு வந்த கல்லை வந்து கரெக்டாக போட்டுட்டோம். ஒரு சில கல்லை கலர் அடிச்சிருக்கோம், ஒரு சில கல்லை எனக்கு கலர் அடிக்கலை. மொத்தமாகவே கலர் அடித்து ஒரு டிசைன் போட்டு கொடுத்தோம்னா அப்படி நல்லாயிருக்கும், கல்லை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுவுமே பண்ணி கொடுப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கனால சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்லையும் சரி, நார்மல் காலில் கால் பண்ணாலும் சரி, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணாலும் சரி, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். எந்த இடத்துல ஃபென்சிங் பண்ண எந்த ஊரில் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் இடத்த போய் பார்த்து நாங்களே மெஷர் பண்ணிவிட்டு எப்படி தெளிவாக பண்ணலாங்கிறத பார்த்து உங்களுக்கு நான் சொல்லிடுவோம். பட்ஜெட் சொல்லி உங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்துருவோம். நீங்கள் என்றைக்கு ஓகேன்னு சொல்கிறீங்களோ அன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபென்சிங் வந்து தெளிவாக பண்ணிக்கலாம். வலைனாலும் சரி, முள் கம்பினாலும் சரி, புதுக்கோட்டை கல்னாலும் சரி, எதில் நீங்கள் போட சொல்கிறீங்களோ அதே கல்லை கொண்டு அதே மாதிரி நம்ம தெளிவான ஃபென்சிங் வந்து அமைச்சு கொடுத்துருவோம். பார்த்திங்களா, இந்த சைடுமே ஃபுல்லாகவே இப்போ குழி தோண்டியாச்சு. குழிக்கு அளவு வந்து கரெக்டாக 8 அடி. சரிங்களா, இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஃபென்சிங் கொஞ்சம் நெருக்கி இருக்கும். நார்மலாக 10 அடி போட்டாலே போதும். கஸ்டமர் வந்து 8 அடிக்கு போடுங்க அப்படின்னு சொன்னதுனால 8 அடிக்கு நம்ம பேசி குழி தோண்டி கல்லை போட்டிருக்கோம். பாருங்கள், கல் ஃபுல்லாகவே போட்டாச்சு. இன்னொரு 5-6 கல் தான் வண்டியில் இருக்குது. இது எல்லாமே குழி தோண்டி தெளிவாக போட்டாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இந்த லைனில் ஃபுல்லாகவே கொஞ்சம் வந்து பாறையாக இருந்துச்சு. கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டிருந்தாங்க ஆட்கள். பாறையாக இருங்க இடத்துல வந்து தண்ணி ஊற்றி போட்டு தோண்டினா தான் கரெக்டான அளவு தோண்ட முடியும். இல்லை அப்படின்னா கல் மேலேயும் கீழேயுமா இருக்கிறது வந்து அசிங்கமாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி விட்றே கிடையாது. நம்ம மட்டம் பார்க்கும்போது ஒரே லைனில் ஒரே நேர்கோட்டில் தெளிவாக பார்த்துருவோம். இல்லை அப்படின்னா ஒரு கல் ஏற்றியும் ஒரு கல் இறக்கமாக இருந்துச்சுன்னா அது ஃபென்சிங் வந்து ரொம்ப அசிங்கமாக காட்டும். அந்த மாதிரி நம்ம எந்த ஃபென்சிங் ஒர்க்கும் பண்ணுறதில்ல. நார்மலாக எந்த மாதிரி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம அதை வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். ஒரு கல் வளர்த்தியாக இருக்குது அப்படின்னா கல்லை மாற்றி போட்டு எவ்வளோக்குள்ளே தோண்ட முடியுமோ, பாறையாக இருந்தாலும் ஓரளவுக்கு தோண்டி தெளிவு பண்ணி கொடுத்துருவோம். சப்போஸ் கீழே ரவுண்டு உருண்டு பாறை இருக்குது அப்படின்னா அதில் வந்து கல்லை மாற்றி போட்டு பார்ப்போம். நிற்கல அப்படின்னா முன்ன பின்ன அந்த ஒரு கல் மட்டும் மேலே ஏறி இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அது வந்து இப்போ பாறைங்கிற போது யாருமே எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அப்படி பண்ணாமல் தெளிவாகவும் பண்ணி கொடுத்துருவோம். சப்போஸ் முடியாத பட்சத்துக்கு வந்து அதை யாருமே மாற்ற முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. மற்றபடி மட்டம் தெளிவாக பார்த்துருவோம். இதே ஃபுல்லாக பாருங்கள், மட்டம் தெளிவாகவே எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஃபென்சிங் பற்றி சந்தேகம் இருந்துச்சுன்னு அப்படின்னா நம்மளுக்கு கமெண்டில் கேளுங்க. இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரு, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தான். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் சரி, ஃபென்சிங் பற்றி கேட்கணும்னு நினச்சின்னு கேட்டுட்டு சொல்லுங்கள். எவ்வளோ இடம் ஃபென்சிங் பண்ணாலும் சரி, 5 சென்ட்னாலும் சரி, 50 ஏக்கர் 100 ஏக்கர்னாலும் சரி, அதை வந்து நம்ம தெளிவான முறையில் இடத்த பார்த்து அதில் எந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி பார்த்து அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபென்சிங் வந்து தெளிவான முறையில் நாங்கள் அமைச்சு தருவோம். கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. பார்த்தீங்களா, இப்போ அம்புக்கூரி போட்டு வச்சு பார்த்தீங்களா. இப்போ அடுத்த நாள் இது வந்து 2ஆவது நாள் ஒர்க்கு. கல் போட இடத்துல வந்து 2ஆவது கல் இப்போ போட்டாச்சு. அங்கே கல் இறக்கி போட்டுட்ருக்காங்க. சைட்டில் வந்து இப்போ கல்லை முன்னாடி வந்து போட்டுட்ருக்காங்க. அதேமாதிரி பின்னாடியும் கொஞ்சம் போட வேண்டியிருக்கு. அதுமாரி இப்போ தூக்கி போடுவாங்க, தெளிவாக தூக்கி போட்டுருவாங்க. கல் தெளிவாக போட்டதுக்கப்புறம் வந்து மட்டம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம கலர் அடிக்க ஆரம்பிப்போம். மட்டம் பார்த்த பிறகு கலர் அடித்து தெளிவாக கொடுத்துட்டு அம்பூரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கம்பி இழுக்க ஆரம்பிப்போம். ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்த்தீங்களா, கல் எடுத்து போட்டுட்ருக்காங்க. கல் நல்லா பெரிய கல்லாகவே இருந்துச்சு பாருங்கள். இதில் நம்ம கலர் போடும்போது கல் வந்து தெளிவாயிரும். நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்க வந்து குறைஞ்சது 10 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எந்த கல்லை இதில் போடணும் அப்படிங்கிறத மாற்றி விறுவிறுன்னு தூக்கி போட்டு முடிச்சு விட்ருவாங்க. குழியை பார்த்துட்டு அந்த கல் அதுக்கேற்ற கல்லை தூக்கி கொண்டு போட்டுருவாங்க. முன்ன பின்ன ஒவ்வொரு கல்லையும் தூக்கி தோன்ற மாதிரி வைக்க மாட்டோம். தெளிவாக நம்ம வேலையை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு சீக்கிரம் முடிக்கிறதுக்கு வந்து நம்ம கல்லை தெளிவாக தூக்கி போட்டுருவோம். அந்த குழியிலே எந்த கல்லை போடணுங்கிறத அதே பார்த்து தெளிவாக போட்டு கொடுத்துருவோம். பாருங்கள், கல் எப்பவுமே போடும்போதே மட்டமாகிடுச்சு. ஒரு சில கல் வந்து முன்ன 2 இன்ச்சு மேலே வரலாம், 2 இன்ச்சு கீழே வரலாம். அதுக்கு எதில் நம்ம தோண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து தெளிவாயிரும். பாருங்கள், கழுத்தி போட்டாச்சு. இனி இதுக்கப்புறம் அடுத்த அளவு வந்து கரெக்டாக மட்டம் பார்க்க ஆரம்பிப்போம். ஃபுல்லாகவே போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து மட்டம் பார்க்க ஆரம்பிப்போம். பாருங்கள், கல் எதுக்கு இறக்கி வச்சு போடுறாங்க அப்படின்னா கீழே வந்து பாறை இருந்துச்சு. கல் நம்ம அப்படியே தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா அது கல் உடஞ்சி பாறையில் கல் பட்டு உடஞ்சி மேலே விழுந்துடும், கால் மேலே விழுந்துடும். அதனால் கல்லை இறக்கி வச்சு அதில் தூக்கி போடுறது. பார்த்தீங்களா, இனிமேல் சுற்றி வண்டி எடுத்து மாற்றி விட்டு சுற்றி போட்டாச்சு அப்படின்னா கல் ஃபுல்லாகவே போட்ட மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் அடுத்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் எனக்கு கால் பண்ணுங்கள். அது எவ்வளோ இடம்னாலும் சரி போய் பார்த்து இடத்துக்கு பட்ஜெட் உங்கள்கிட்ட என்ன சொல்லி ஃபென்சிங் பண்ணும்போது நம்ம வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா முள்ளுக்கம்பி ஃபென்சிங்னால முள்ளுக்கம்பி ஒரு 3 கட்டு முள்ளுக்கம்பி எடுத்துகிட்டு கொண்டு வந்திருக்கோம். என் இதுவே இழுத்து நல்லா கட்ட ஆரம்பிப்போம். இது வந்து பின்னாடி உள்ள இடம், தென்னந்தோப்பு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள பேக் சைடில் உள்ள இடம். இது வந்து இப்போ மட்டம் பார்த்துட்ருக்காங்க. மட்டம் தெளிவாக பார்த்துட்ருங்க. மட்டம் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த இடத்துல வேலி போட்டு கொண்டாட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மட்டம் முன்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலி அமைச்ச மாதிரி இருக்காது. நம்ம எந்த இடத்துலையும் மட்டத்தில் வந்து குறை வைக்கிறது கிடையாது. மட்டம் வந்து தெளிவாகவே பார்த்து கொடுத்துருவோம். ஒரு முன்ன ஒரு குறையோ அந்த மாதிரி எதுவும் வைக்கிறது இல்லை. எவ்வளோ தெளிவாக மட்டம் எடுக்க முடியுமோ நூல் பிடிச்ச மாதிரி தெளிவாக அமைச்சு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஃபென்சிங் கம்பிக்குமே அதுமாதிரி நேராக கட்டி கொடுத்துருவோம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தெளிவாக பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே கல் ஊனியாச்சு. கல் ஊனி கலரும் கொடுத்துட்ருக்காங்க. கலர் கொடுத்தாச்சு அப்படின்னா நான் அதுக்கப்புறம் இந்த மார்க்கை போட்டுட்டு கம்பி இழுக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா கல் மட்டமாக கொடுத்து வச்சுருக்கோம். மட்டம் தெளிவாக இருக்கிறதுனால இடத்த பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே புதுக்கோட்டை கல்லுனாலும் சரி, எவ்வளோ பெரிய கல்லுனாலும் சரி, அதுலேயுமே தெளிவான மட்டம் தான் எடுத்து கொடுப்போம். நம்ம சுண்ணாம்பு அடிச்சிட்ருக்கோம். மேலே வந்து டிஸ்டம்பர் ப்ளூ கலரில் அடிச்சிருந்து அது கீழே வந்து சுண்ணாம்பு அடிச்சிட்ருக்காங்க. சுண்ணாம்பு அடித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கம்பி இழுக்க ஆரம்பிக்கலாம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஃபென்சிங் பற்றி சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நம்மளை கால் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபென்சிங் அமைச்சிட்ருக்கோம். இது மட்டும் இல்லை, நம்ம வந்து 7 அடியில் வலை போட்டு கொடுத்துட்ருக்கோம். 5 அடி, 4 அடி, 6 அடி எந்த மாதிரி வலை சைஸ் கேட்குறீங்களோ அந்த சைஸில் வந்து வலை போட்டு அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். நம்ம புதுக்கோட்டை கல்னாலும் சரி, கிருஷ்ணகிரி கல்னாலும் சரி, சிமெண்ட் போஸ்ட்னாலும் சரி, கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபென்சிங் வந்து தெளிவான முறையில் அமைச்சு கொடுப்போம். பார்த்திங்களா, அதில் மட்டம் எடுத்து கொடுத்துருக்காங்க. தெளிவாக மட்டம் எடுத்துருக்கோம். நூல் பிடிச்ச மாதிரி மட்டமாக எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து கீழே மட்டும் சுண்ணாம்பு அடித்தோம் அப்படின்னா கிளியர் ஆகிரும். அந்த பக்கம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிரும். அதுக்கப்புறம் ஒர்க்கை ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்களா, இப்போ இடத்துல முக்கியமான வேலைனாலே மட்டம் தான். ஃபென்சிங் ஒர்க்கில் வந்து மட்டமாக போட்டால் தான் கல் நல்லாயிருக்கும். கீழே மேலேமா நம்ம கம்பெனிக்காரங்க போடுறது கிடையாது. அது வந்து தெளிவாக போட்டு கொடுத்துரும். மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல ஒரு கல் மேலே இருக்கும், ஒரு சில கீழே இருக்கும். அந்த மாதிரி நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். வேலை தெளிவாக இருந்தால் தான் நம்ம தெளிவான முறையில் நல்லாயிருக்கும். ஒரு இடத்துல ஃபென்சிங் பண்ணாங்க அப்படின்னா இன்றைக்கி அவங்க லட்சக்கணக்கில் பணம் போட்டு பண்ணும்போது வேலை சுத்தமாக இருந்தால் தான் அவங்களுக்கு மன திருப்தி இருக்கும். வேலை நல்லா இல்லைங்கச்சில் அவங்களுக்கு வந்து பணம் போட்டு வேஸ்ட்டுன்னு நினைக்கிறவங்க மன கஷ்டத்துக்கு நாங்கள் ஆளாக்க மாட்டோம். தெளிவான முறையிலேயே ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துருவோம். இப்போ எதுக்கு கல்லை தூக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கீழே வந்து கொஞ்சம் தோண்ட வேண்டி இருந்துச்சு. கீழே பாறை மாதிரி இருந்துச்சு. தண்ணி ஊற்றி போட்டு போயிருந்தோம். நேரத்துக்கு தண்ணி ஊற்றி போட்டு போயிருந்தோம். அதை இப்போ தோண்டி எடுத்துருக்கு. ஏன்னா அதில் கல்லை தூக்கி போடுவோம். ஏன்னா கல் மேலே கீழே ஆயிடக்கூடாதுனால அது தெளிவான முறையில் தூக்கி போட்டோம்னா மட்டமாயிரும். பார்த்திங்களா, இப்போ மட்டமாக எடுத்தாச்சு. நம்ம அந்த குழியிலும் ஒரு கல் தூக்கி போடும். அதனால் கல் மேலே கொஞ்சம் வளர்த்தி இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் கல்லை மாற்றி போட எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி, ஃபுல்லாகவே முடிச்சு விட்டாச்சு. கல் நிரப்பாக ஊனி கொடுத்தாச்சு. அது வலை போட்டாலுமே நம்ம வந்து தெளிவான முறையில் வந்து அமைச்சு கொடுத்துருவோம். இப்போ நம்ம வந்து அடி கணக்கில் பேசி ஃபென்சிங் பண்ணுவோம். அடிங்கிறது என்னென்னா ஒரு 100 அடி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 11 கல் நாட்டுக்கல் வரும். சாத்துக்கள் எத்தனை முக்கு திரும்புதோ அதில் சாத்துக்கள் கொடுப்போம். நம்ம வந்து கல்லுக்கால் கணக்கில் பேசி கஸ்டமரை ஏமாத்துறே கிடையாது. கல்லுக்கால் கணக்கில் பேசும்போது நம்ம என்னோட பட்ஜெட் வந்து 1 லட்ச ரூபா வருதுன்னா அவங்க கல்லுக்கால் கணக்கில் வந்து 1.25 லட்ச ரூபாய்க்கு பேசி முடிப்பாங்க. நம்ம அப்படி பேசுகிறது கிடையாது. அடி கணக்கில் மட்டுமே தான் பேசுகிறது. கல் 10 அடிக்கு போடச்சணும் போடுவோம். இல்லை அப்படின்னா 8 அடிக்கு போடும்போது நம்ம நார்மலாக வலை வந்து புதுக்கோட்டை கல் வச்சு போடும்போது 135 ரூபாய்க்கு பண்ணுவோம். அதுவே 10 அடிக்கு 135 ரூபாய்க்கு பண்ணுவோம். அதுவே 8 அடிக்கு நீங்கள் போட சொன்னீங்க அப்படின்னா அதுலேருந்து கரெக்டாக 10 ரூபா கூட 145 ரூபா. எதுக்கு அப்படின்னா கரெக்டாக நம்ம 10 கல் போடுற இடத்துல 12 கல்லாக விழும். அதுக்கு அந்த கல்லுக்கு உண்டான காஸ்ட்டு இப்போ ப்ளஸ் ஊன்றதுக்கு உண்டான காஸ்ட்டு மட்டும் தான் எடுப்போம். ஏன்னா வலையெல்லாம் ஒரே நேர்கோட்டில் 100 அடினா 100 அடி தான் வலை வந்துடும். அதனால் வலைக்கு எதுவுமே தேவை கிடையாது. கல்லுக்கு மட்டும் சார்ஜ், அது ஊன்றதுக்கு சார்ஜ், அவ்வளோதான். சரிங்களா. அதனால் கல்லுக்கால் கணக்கில் நீங்கள் ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நஷ்டமாகும். நம்ம 100 கல் போடுற இடத்துல அவங்க 130 கல் போட்டு கல்லுக்கு உண்டான காசுக்கு மேலே வந்து நார்மலாக கல்லுக்காலுக்கு என்ன காசோ அந்த ரூபாயை வாங்கிடுவாங்க. 1300ரூவானா 1300 ஒரு கல்லுக்கால் கணக்கு பண்ணி வாங்கிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அடி கணக்கில் நம்ம பண்ணுறதுனால எவ்வளோ அடி வருதோ அந்த அடிக்கு தான் நம்ம காசு வாங்குவோம். எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் பண்ண மாட்டோம். சப்போஸ் உங்களுக்கு பெயிண்ட் அடித்து விடணும், கலர் அடித்து விடணும் அப்படின்னா நீங்கள் கலர் எடுத்து கொடுத்துடணும். ஒரு கல்லுக்கு வந்து அடிக்கிறதுக்கு 25 ரூபா சார்ஜ் பண்ணி நம்ம வந்து அதையும் அடித்து கொடுத்துருவோம். தெளிவான முறையில் அதை அடித்து கொடுத்துருவோம். பாருங்கள், இப்போ வந்து கம்பி இழுத்துட்ருக்காங்க. இதோட கம்பியோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 14 கேஜி கரெக்டாக முள் கம்பி. அது கரெக்டாக 4 இன்ச்சுக்கு ஒரு முள் கம்பி இருக்கும். அப்போ முள் கம்பி நல்லா நெருக்கமாக இருக்கும். அதுபோல் முள் கம்பி நம்மளை ஷார்ப்பாக இருக்கும்.
கையில் லேசாக பட்டெல்லாம் கிளிக்கிற மாதிரி இருக்கும். ஆடு மாடு எதுவுமே வந்து உரசாது, நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுனால நல்லா குத்தி விட்டுரும். அடுத்தால அந்த பக்கம் வராது. உங்களுக்கு லைனுமே நேராக இழுத்து கட்டிடும். இழுத்து கட்டினா தான் வந்து லைன் நல்லாயிருக்கும். முன்ன பண்ண இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னா மேலே கீழே இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. உங்களுக்கு பார்க்குமே தெரியும், மட்டமாக இழுத்து கட்டும்போது தான் வந்து கம்பியோட அளவும் சரி கல்லோட அளவுக்கும் கரெக்டாக இழுத்து கட்ட முடியும். மேலே கீழே அப்படின்னா ஒரு கம்பி மேலே இருக்கும், ஒரு கம்பி கீழே இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் அது வந்து கரெக்டான முறையில் வராது. பார்த்திங்களா, அதான் கட்டிகிட்டு இருக்கேன். ஒரு சைடு இழுத்துட்டு வந்துட்டு என்ன இதிலேருந்து இழுத்து கட்டிடுவாங்க லாஸ்ட்டு கல்லில். அதுலேருந்து இப்போ இழுத்துட்டு போனோம் தெரியுமா, அந்த இடத்துலேருந்து கம்பியை வெட்டி தெளிவாக இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இழுத்து கட்டிட்டாங்க அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கும். எவ்வளோக்குள்ள தெளிவாக இழுத்து கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு எப்படி இழுத்து தெளிவாக கட்டுறதோ அதை வந்து கட்டி முடிச்சிருவாங்க. பாருங்கள், இப்போ 4 கம்பி கட்டியாச்சு. ஏன்னா ஒரு கம்பி இழுத்தோம் அப்படின்னா மட்டத்துக்கு மேலே வந்து கம்பி வந்துடும். 4 கம்பி கட்டியாச்சு பார்த்தீங்களா. ஏன்னா ஒரு கம்பி கட்டியாச்சுன்னா மட்டத்துக்கு மேலே வரும்போது உங்களுக்கு வந்து தெளிவாயிரும். 5ஆவது கம்பி இழுத்துட்டு வராங்க. ஒரு பக்கத்துலேருந்தே வந்து இழுக்காங்க. ஒரு சைடில் வந்து 2 பேர் 3 பேர் மட்டம் பார்க்குறாங்க. ஒரு சைட்லேருந்து இழுத்துட்டோம் அப்படின்னா அப்படி வேலை வெறுன்னு முடியும். எவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிக்க முடியுமோ, ஒரு வேலை எடுத்துட்டோம்னா எவ்வளோ சீக்கிரம் அந்த வேலையை முடித்து ஒதுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த வேலையை ஒடிச்சு ஒதுக்கிடுவோம். அதில் வந்து கண்டிப்பாக டைம் எடுக்க மாட்டோம். பாருங்கள், கம்பி கரெக்டான அளவில் இப்போ 5 அடிக்கு கல் அப்படின்னா 4 அடிக்கு மேலே நிற்கிது அப்படின்னா அந்த அளவுக்கு 5 கம்பி எப்படி இழுக்கணுமோ அதே மட்டத்துக்கு தெளிவாக இழுத்து கொடுத்துரும். அதே மாதிரி என்ன முக்கியம்னா நம்மகிட்ட வந்து கம்பியும் சரி வலையும் சரி ஜிஎஸ்எம் கூட இருக்கும். ஜிஎஸ்எம் 70 இருக்கும். நார்மல் கம்பியாக போடுறவங்கள்ட்ட வந்து கரெக்டாக ஜிஎஸ்எம் வந்து 30-40 இருக்கும். அந்த மாதிரி நம்ம கம்பி இருக்காது. டாட்டா ஜிஎஸ்எம் 100 இருக்குது அப்படின்னா நம்ம ஜிஎஸ்எம் வந்து 70 அந்த மாதிரி இருக்கும். டாட்டா 90-100 இருக்கும். நம்மகிட்ட கம்பி வந்து 70 அந்த மாதிரி இருக்கும். 60-70 அந்த மாதிரி இருக்கும். கம்பி நல்லா தெளிவாக இருக்கும். வலையுமே இதே மாதிரி தான். ஜிஎஸ்எம் வந்து 70 இருக்கும். உழைப்பு நல்லாயிருக்கும். துரு லேஸில் லைட் உடனே துரு பிடிக்கிற டைம் எடுத்ததே துரு பிடிக்கும். எல்லா கம்பியுமே துரு பிடிக்கும், ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து துரு பிடிக்கும். டாட்டா மாதிரி கம்பி வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். பார்த்திங்களா, மேலே உள்ள கம்பி இழுத்து கட்டிட்டாங்க. அதுவும் இன்றைக்கி ஃபென்சிங் வந்து டாட்டா வாழை போட்டு தரனாலும் போட்டு தருவோம். சாதா நார்மல் நம்ம ராஜ்காட் ஒயர் போட்டு தராலும் போட்டு தருவோம். சாதா வாழை போட்டு தராலும் போட்டு தருவோம். நம்ம வந்து சாதா வாழை பண்ணுறதே கிடையாது. ஃபுல்லாக ராஜ்காட் ஒயர் மட்டும் தான் பண்ணுறது. சாதா வேலை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நாள் துரு பிடிச்சிக்கிடும். கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறது வந்து வேலை முடிச்சதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்காது. அதனால நம்ம சாதா வேலையை பயன்படுத்துகிறதே கிடையாது. ஃபுல்லாக ராஜ்காட் ஒயர் மட்டும் இல்லைன்னா டாட்டா கம்பி மட்டும் தான் பயன்படுத்துறது. இப்போ கம்பி வெட்டி போட்டிருக்கோம். முள்ளு கம்பி வெட்டி போட்டு இதை நம்ம நேர்படுத்திட்டு குறுக்கு கம்பி போடும். ஒவ்வொரு கல் இடம் இருக்குது பார்த்திங்களா. 5 கம்பிக்கு வந்து 4 கம்பி குறுக்கு சுற்றுவோம். குறுக்கு சுற்றும் போது பாக்ஸ் டைப்பில் வரும். அது பார்க்கும்போது வந்து தெளிவாயிரும். கம்பியுமே ஆடாத அளவுக்கு தெளிவாக கட்டிட்டோம் அப்படின்னா அது தெளிவான முறையில் ஆயிரும். பார்க்கும்போதே தெரியும். இப்போ வந்து கல்லுக்கும் கம்பிக்கும் கட்டிகிட்டு இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு கல் இழுத்து விட்டோம், கம்பி இழுத்து விட்டோம் பார்த்திங்களா. அதுக்குமே கல்லுக்குமே இழுத்து கட்டிகிட்டு இருக்காங்க. இது முடித்ததுக்கப்புறம் வந்து குறுக்கு போட ஆரம்பிப்போம். அதே மாதிரி 8 விசிட்டு ஃபுல்லாகவே காட்டுறேன். இப்போ வந்து ஆப்போசிட் சைடில் இழுத்துட்ருக்காங்க. இது இப்போ இழுத்து கட்டி முடித்ததுக்கப்புறம் இதுலேயுமே கல்லுக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் குறுக்கு கட்டுக்கு ரெடி பண்ணுவோம். பாருங்கள், அந்த சைடு ஃபுல்லாக கட்டிட்டு இப்போ இந்த சைடு வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. கல்லுக்கு குறுக்கு கம்பிங்கிறது கல்லுக்கள் 8 அடிக்கு ஒரு கல் போட்டிருக்கோம். கல் முடிச்சு அதில் 4 கம்பி போடும்போது உங்களுக்கு வந்து நல்லா நெருக்கமாக கம்பி வந்துடும். பாருங்கள், வேலை வந்து நாங்கள் சுத்தமாக பண்ணி கொடுப்போம். மட்டனாலும் சரி கலருனாலும் சரி எந்த மாதிரி கஸ்டமர் கேட்குறாங்களோ அந்த மாதிரி வந்து தெளிவான முறையில் ஃபென்சிங் அமைச்சு கண்டிப்பாக கொடுப்போம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுப்போம். நீங்கள் எவ்வளோ இடம்னாலும் சரி சொன்னாலும் போதும், அளவு சொன்னாலும் போதும். சப்போஸ் நான் வர முடியல அப்படின்னா நீ வீடியோ எடுத்து அதை அனுப்பிவிட்டாலும் போதும். உங்களுக்கு வந்து தெளிவான முறையில் வந்து எந்த மாதிரி வலை போடணும்னு சொல்லி பேசிட்டு கம்பெனியில் வலை ஆர்டர் பண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வலையும் கொண்டு வந்துடுவோம், ஆட்களும் கொண்டு வந்துடுவோம். வலையும் ஆட்களும் மட்டும் வேலை செய்யும்போது இப்போ நீங்கள் பட்ஜெட் வந்து 2 லட்ச ரூபா வருது அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து 1.5 லட்ச ரூபா தர்ற மாதிரி இருக்கும். தந்ததுக்கப்புறம் கல்லோடு வந்து இறங்கும். இறங்கினா மீதி அமௌண்ட் வந்து அளந்துட்டு ஃபென்சிங் பண்ணி அளந்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து மீதி அமௌண்ட் வந்து நாங்கள் வாங்கிக்கிட்டு கிளம்பிடுவோம். கண்டிப்பாக வேலை சுத்தமான வேலை பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி கம்பியுமே நல்ல கம்பி போட்டு தரமான கம்பியை போட்டு வேலை அமைச்சு கொடுப்போம். பாருங்கள், தான் கட்டிகிட்ருக்காங்க. இப்போ இடத்தோட ஃப்ரண்ட் சைட்லேயும் முன் பாகத்துக்கு வந்துட்டோம். மேல் பக்கம் இடத்தோட மேல் பக்கத்துக்கு வந்தாச்சு. இதில் வந்து கரெக்டாக கம்பி இழுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குறுக்கு கட்டுவாங்க. பார்த்தீங்களா, கம்பி குவாலிட்டியாக இருக்கும். நல்ல ஷார்ப்பான முள்ளாக இருக்கும். சில கம்பெனி முள் பார்த்திங்க அப்படின்னா சும்மா இருக்கும். அதில் வந்து ஒன்றுமே கை வச்சாலும் குத்துற மாதிரி இருக்கிறது. கம்பி இருக்குனுங்கிற கணக்கு அடிப்பாங்க. இது அப்படி கிடையாது. முள் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா நான் எல்லா கம்பியும் எடுத்து பண்ணியிருக்கனால சொல்கிறேன். நம்ம ராஜ்காட் ஒயர் மிஷினில் போட்டு ஓட்டுற வந்து நல்லாயிருக்கும். இந்த பக்கமும் ஃபுல்லாக இழுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குறுக்கு கட்ட ஆரம்பிப்போம். பாருங்கள்,
அதே மாதிரி முட்டுமே நம்ம வந்து தெளிவான முறையில் முட்டு கொடுத்துருப்போம். நம்ம இழுக்காத அளவுக்கு முட்டு பார்த்தீங்களா, தெளிவான முறையில் முட்டுக்கல் கொடுக்கணும். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏற்றி கல் கொடுத்துருப்பாங்க, சும்மா கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா அந்த வலை வந்து போக போக வந்து கல் வலை வந்து தொங்க தான் ஆரம்பிக்கும். இப்படி முட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா கல் என்றைக்குமே நழுகாது. சும்மா மேலே ஏற்றி கொடுத்தோம் அப்படின்னா அது கல் வேஸ்ட்டு தான், சும்மா இருந்த மாதிரி கணக்கில் தான் அது இருக்கும். இந்த மாதிரி நம்ம முட்டு கொடுக்குறதே கிடையாது. எதில் முட்டு கொடுத்தா தெளிவாக இருக்குமோ அந்த இடத்துல கல்லை தள்ளி பார்த்து தெளிவான முறையில் முட்டு கொடுத்துரும். பார்த்திங்களா, கம்பியை வந்து இழுத்து தெளிவாக கட்டி கொடுத்துரும். எவ்வளோ டைட்டாக இழுக்க முடியுமோ இடத்துக்கு ஏற்றாலும் அந்த மாதிரி தெளிவான முறையில் இழுத்து கொடுத்துரும். இழுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நல்ல டெம்பர் ஆகிடும். கம்பி நல்ல டெம்பர் கணக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் ரிங்ஸ் மாதிரி சுற்றும், கட்டிங் பிளேயர் இப்படி சுற்றும் போது என்னமே கம்பி எவ்வளோ டெம்பர் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டெம்பர் வந்து தெளிவாகிடும். பாருங்கள், இப்படி சுற்றுறோம் அப்படின்னா கம்பி நல்லா டெம்பர் கும்பிச்சுலாம் உங்களுக்கு ஃபென்சிங் ஒர்க்குமே தெளிவாக இருக்கும். கம்பி லூஸ் இல்லாமல் கிளியராக இருக்கும். அடுத்த கம்பி இழுத்துட்டு கல்லில் கட்ட போகிறாங்க. கல்லில் கட்டியாச்சு அப்படின்னா கம்பி கீழே இறங்காது. அடுத்த கம்பி இழுக்கும்போது தெத்தாது. அதனால் கம்பியை கட்டிடுவோம். 2 கம்பியும் கம்பியும் கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா 3 கம்பி இழுக்கிறது வந்து தெளிவாக இருக்கும். கண்டிப்பாக ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் வெளிநாட்டிலேயோ வெளியூரில் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். நான் பேசி முடிச்சுட்டு எந்த இடம்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் சொந்தக்காரன் யாருன்னு சொல்லிட்டு நீ இடத்த கிடச்சி சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் இடத்த பார்த்துருவோம். இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எந்த டைமில் ஃபென்சிங் பண்ணுமோ அந்த டைமுக்கு வலை எல்லாமே கொண்டு வந்து நாங்கள் வந்து தரமான முறையில் வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துருவோம். பாருங்கள், கம்பி கட்டியாச்சு. இதுக்கப்புறம் வந்து அடுத்த கம்பி இழுப்பாங்க. அடுத்த கம்பி இழுத்துட்டு ஃபுல்லாக 5 கம்பி இழுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குறுக்கு போட ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்களா, கம்பியை வந்து லைனாக தெளிவாக கட்டிடணும். தெளிவாக கட்டினா அந்த இடத்த பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கம்பியுமே தெளிவாக கட்டினா தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சும்மா நார்மலாக சும்மா இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கு, நல்லா இருக்காது. சில இடங்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா முள் கம்பி மாதிரிலாம் வலை போடும்போது பிளெயின் கம்பி இழுத்து விடுவாங்க. பிளெயின் கம்பி இழுத்து விட்டோம் அப்படின்னா அது காலப்போக்கில் வந்து கம்பி விரிவடைஞ்சு கண்டிப்பாக கம்பி தொங்க தான் செய்யும். அது ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் பிளெயின் கம்பி இழுக்கக்கூடாது. நம்ம எந்த வேலையுமே வலை வேலைனாலும் சரி முள் வேலையில் எதுலனாலுமே சரி நம்ம முள் கம்பி தான் இழுத்து கொடுக்குறது. பிளெயின் கம்பி போட்டு அது வந்து வேஸ்ட்டு. நம்ம முள் கம்பி இழுத்துட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா 2 கம்பி அதில் ரவுண்டிங்கில் வந்துடும். அதனால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். லேஸில் வந்து அது நெளிவு தன்மை எதுவுமே இருக்காது. நல்லா தெளிவாக இருக்கும். உங்களுக்கு முள் கம்பி போட்டு அதை கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வந்து முட்டுகள் கொடுக்குறாங்க. இது வந்து இறக்கமான இடம், இது கொஞ்சம் சவால் நிறைஞ்ச இடம். ஏன்னா மண்ணுமே அள்ளி வச்ச மண் சேசி போட்டு அள்ளி வச்சுருந்தாங்க. அதுலேயுமே கல் இறுக்கி நல்லா இறுக்கி முட்டுகள் கொடுத்துருச்சு முன்பக்கத்தில். இப்போ பின்பக்கத்துக்கு கம்பி இழுக்கிறதுக்கு வந்து முட்டுகள் தூக்கி போட போகிறாங்க. தூக்கி போட்டு இருத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது தெளிவான முறையில் கரெக்டாக ஆயிரும். பார்த்தீங்களா, முட்டு கொடுக்குறதெல்லாம் முக்கிய விஷயமே முட்டு கொடுக்குறது. ஏன்னா இழுக்கும் போது சில நகுண்டுட்டு அப்படின்னா கம்பி எல்லாமே லூஸ் ஆகிரும். அது வந்து 2வது வேலையாயிரும். அந்த மாதிரி நம்ம பண்ணுறது கிடையாது. தெளிவான முறையில் ஃபஸ்ட்டு பண்ணும்போது தெளிவான முறையில் பண்ணி கொடுத்துருவோம். பாருங்கள், ஃபுல்லாகவே கலர் அடித்து எல்லாமே முடிச்சாச்சு. இன்னும் ஒவ்வொரு சைடில் வந்து முட்டுகள் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு டீம் வந்து இழுத்துகிட்டே வருவாங்க, ஒரு டீம் வந்து கல்லில் இறுக்கிட்டு வருவாங்க. இறுக்கிட்டு வரும்போது அப்படி லைனாகவே இழுத்து முடிச்சிடும். எவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வந்து வேலையை வந்து சுத்தமாக முடிச்சு கொடுத்துருவோம். பாருங்கள், இந்த டீம் வந்து இதில் இழுத்துட்ருக்காங்க. 2 பேர் இதில் இழுத்துட்ருக்காங்க. 2 பேர் அங்கே வந்து போட்டுட்ருக்காங்க, முட்டுகள் போட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த லைன் ஃபுல்லாகவே இப்போ முடிக்க போகிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் இழுத்தாச்சு அப்படின்னு இந்த லைன் ஃபுல்லாக முடிஞ்சு அப்புறம் குறுக்கு கிட்ட ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்னா அப்புறம் 5-10 ஏக்கர் இடம் இருக்குது. அது ஒரு விவசாயத்துக்கு பிரிக்கணும், கொஞ்சம் பாகம் பிரிக்கணும், அதில் வந்து ஒரு மாட்டு பண்ணைக்கு பிரிக்கணும் அப்படின்னா நம்மளை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம். இல்லை கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னாலும் சரி, பெரிய கம்பெனி ப்ராஜெக்ட் இருந்தாலும் சரி, நம்ம கொட்டேஷன் கொடுத்து அதுவுமே ஃபென்சிங் வரைக்கும் தெளிவான முறையில் டாட்டா கம்பெனினாலும் சரி எந்த கம்பெனினாலும் சரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கொட்டேஷனாக நீங்கள் என்ன கம்பி கேட்குறீங்களோ அதுக்கு கொட்டேஷன் கொடுத்து உங்களுக்கு வந்து தெளிவான முறையில் அமைச்சு கொடுத்துருவோம். பாருங்கள், தெளிவாக இருக்குது, கம்பி தெளிவாக இருக்குது. இந்த சைடு முதல்ல 5வது கம்பி இழுக்க போகிறாங்க. 5 கம்பி இழுத்துப்பும் கட்ட போகிறாங்க. கட்டிட்டாங்க அப்படின்னா இது வந்து கல்லோட எடுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் குறுக்கு கட்ட ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்கன்னா கல்லோட சேர்த்து கட்டுறாங்க. கல்லோட கட்டும்போது கம்பி இழுத்து தெளிவாக கட்டிடணும். இல்லை அப்படின்னா கம்பி லூஸ் ஆகிற மாதிரி ஆயிரும். நம்ம இழுத்து தெளிவாக கட்டிட்டோம் அப்படின்னா அது தெளிவாகிடும். 5 கம்பிக்குமே ஒவ்வொரு கம்பியை போட்டு கட்டிடுவாங்க. கம்பி கட்டுறது வந்து 16 கேஜி போட்டு கட்டுவோம். கம்பி எவ்வளோ இழுத்து கட்டுமோ அந்த மாதிரி வந்துடும். நம்ம அதுக்கு வந்து சுப்ரீம் பிராண்டு இல்லை டாட்டா கம்பியை போட்டு இழுத்து கட்டுவோம். பார்த்தீங்களா, நல்லா டெம்பராக இருக்கிற மாதிரி நல்ல தெளிவாக இழுத்து கட்டி கொடுத்துருவோம். பார்க்கும்போதே தெரியும் ஃபென்சிங் பண்ணிட்டு கல் மட்டமும் சரி கம்பி இழுத்துருக்கிறது உங்களுக்கு வந்து தெளிவான முறையில் கரெக்டாக இருக்கும்.
கம்பி கட்டுறது தான் மொத்தத்திலே கரெக்டாக இருக்குது. கம்பி கட்டுறது தெளிவாக இருந்தால் தான் அந்த ஃபென்சிங் ஒர்க்கே கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா மேலேயும் கீழே இருக்கும், அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நம்ம தெளிவான முறையில் கட்டிட்டு இதுக்காக குறுக்குமே சுற்றி நேராக போட்டு கொடுத்துருவோம். அதுவுமே ஃபுல்லாக பாருங்கள், அதுவுமே காட்டுறேன். குறுக்குனா என்னன்னு சொல்லி நீங்கள் அதில் ஃபுல்லாக பார்க்கலாம். பார்த்தீங்களா? இப்போ உள்ளே கட்டி முடிக்க போகிறாங்க. உள்ளே கட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து குறுக்கு கம்பி வெட்டி போட்டிருக்கோம். குறுக்கு கம்பி வந்து இழுக்க ஆரம்பிப்பாங்க, இழுத்துக்கு சுற்ற ஆரம்பிப்பாங்க. அதையும் காட்டுறேன். இந்த மாதிரி ஃபென்சிங் நம்மளுக்கு கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் மெட்டீரியல் நான் எடுத்து தரேன், நீங்கள் பண்ணித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே பண்ணி கொடுப்போம். நீங்கள் அதை கல்லை பொறுத்து, கல் சைஸை பொறுத்து, வலையை பொறுத்து இருக்குது. நார்மலாக 5 அடி 7 அடி கல் போட்டு 5 அடி பண்ணணும் அப்படின்னா ஒரு கல்லுக்காலுக்கு 300 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். நீங்கள் பெயிண்ட் வாங்கி தந்துடணும், அதுவுமே நாங்கள் அடித்து கொடுத்துருவோம். 300 ரூபா சார்ஜ் வந்து எல்லாமே அடக்கமாயிரும். நீங்கள் பெயிண்ட் எடுத்து கொடுத்துடணும், நாங்கள் அதை அடித்து தெளிவான முறையில் அமைச்சு கொடுத்துருவோம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. இப்போ முன்னாடி சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி இந்த இழுத்து முடிச்சாச்சுன்னா இதோட ஒர்க்கு முன்னாடி உள்ள ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். அப்புறம் பேக் சைடில் இருக்கும், அதுக்கு இடையில வந்து குறுக்க மாட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. பாருங்கள், இழுத்து தெளிவாக கட்டிட்டாங்க. மேலேயுமே நல்ல இது மண் மாதிரி இருந்ததுனால ஓரளவுக்கு நார்மலாக எவ்வளோ டைட் வைக்கும்போது அவ்வளோ டைட்டு தான் வைக்கணும். ஏன்னா ரொம்ப டைட்டாக இழுத்து கட்டணும் அப்படின்னா ஏற்கனவே மண் அள்ளி வச்ச இடம், அதில் வந்து கல் ரொம்ப நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நின்னாலும் காலப்போக்கில் கல் வந்து நெளிய ஆரம்பிக்கும், அந்த அளவுக்கு வைக்கக்கூடாதுனால அது தெளிவான முறையிலே இப்போ இழுத்து கொடுத்துட்டோம். எவ்வளோ கிளியராக இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவாக இழுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ கல் மட்டம் பார்த்து தெளிவாக கொடுத்தாச்சு. இதுலேயுமே இப்போ கொஞ்சம் சாத்துக்கல் கொடுத்துட்டாங்க. இனிமேல் கலர் அடிக்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து வரப்புக்கு மேலே கரெக்டாக வந்துச்சு, கல் உழாத அளவுக்கு வரப்புக்கு மேலே தெளிவான முறையில் போட்டாச்சு. எவ்வளோ தெளிவாக வரப்பில் பண்ண முடியுமோ அவ்வளோ தெளிவாக வரப்பில் தூக்கி கல் போட்டு கிளியர் பண்ணி கொடுத்தாச்சு. இதில் வந்து முக்கியமான இடம் மழை பெய்யுன்னு வந்து கல் சரியாக ஆரம்பிக்கும். அதில் சரியாத மாதிரி ஆழமாக தோண்டி தெளிவாக அமைச்சு கொடுத்துரும். இல்லை அப்படின்னா கல் கீழே உள்ள வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் தெளிவான முறையில் அதில் வந்து அமைச்சு கொடுத்தாச்சு. இப்போ முட்டுக்களுக்கு வந்து இங்கே கலர் அடிச்சிட்ருக்காங்க, சுண்ணாம்பு அடிச்சிட்ருக்காங்க. இனிமேல் இந்த லைன் வந்து இழுக்க ஆரம்பிக்கும். எவ்வளோக்குள்ளே வேலை முடிக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே வேலை சுருக்கம் முடித்து கொடுத்துருவோம். அந்த சைடு வந்து கல் இறுக்கிட்டுருக்காங்க. கல் தெளிவாக இறுக்கி முடித்தா தான் அது வந்து தெளிவான முறையில் இருக்கும். இல்லை அப்படின்னா கல் ஆடுற மாதிரி இருக்கும், காலப்புக்குள்ளே இறுவிடும். பார்த்தீங்களா இப்போ குறுக்கு கட்டிகிட்ருக்காங்க. குறுக்கு சொன்னது இதுதான். 4 கம்பி கட்டுவாங்க, கரெக்டாக நேர்கோட்டில் கட்டிடுவாங்க. தெளிவாக மேலேருந்து கீழே மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி அதை தெளிவாக கட்டினா தான் அது வந்து வேலை நல்லாயிருக்கும். முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வேலை பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. பார்த்தீங்களா, குறுக்கு கம்பி எல்லாருமே குறுக்கு கம்பி தெளிவாக முறையில் கட்டினா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறனால அது இந்த மாதிரி கட்டினா தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். சும்மா நார்மலாக புதுசாக வரவங்களை கொண்டு அதில் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக கட்ட தெரியாது. கம்பி கீழே மாதிரி இழுப்பாங்க, நேர்கோட்டில் வராது. அதே மாதிரி கையுமே பிச்சு வச்சுருவாங்க, சுற்றி உள்ளே எடுக்கும்போது கை கிழிச்சிடும் கம்பி. அந்த மாதிரி நம்ம பண்ணுறதில்ல. ஆட்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் அதை செய்கிறதுனால அதில் வந்து தெளிவான முறையில் குறுக்கு கட்டி கொடுத்துருவாங்க. 3 பேர் குறுக்கு போடுறாங்க பார்த்தீங்களா, பாக்ஸ் மாதிரி தெளிவாகிடும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எதுவுமே உள்ளே போக வாய்ப்பு கிடையாது, தெளிவாக இருக்கும். பாருங்கள், வேலை வந்து எந்த வேலையுமே முள்ளு கம்பி வேலைனாலும் சரி, வலை வேலைனாலும் சரி, நம்ம வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம். கஸ்டமர் எந்த விருப்பத்தில் கேட்குறாங்களோ அந்த விருப்பத்தில் பண்ணி கொடுப்போம். நம்ம வந்து 2 இன்ச்சு வேலை, 2.5 இன்ச்சு வேலை, 3 இன்ச்சு வேலை, 3.5 இன்ச்சு, 4 இன்ச்சு வரைக்கும் பண்ணி கொடுப்போம். நம்ம வந்து 4 இன்ச்சுங்கிறது கொஞ்சம் பட்ஜெட்டில் இருக்கும். நம்ம 2 இன்ச்சுங்கிறது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கண்ணி சின்னதாக ஆக அமௌண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும். அதனால் கஸ்டமர் எந்த விருப்பம் கேட்குறீங்களோ அந்த மாதிரி விருப்பத்துக்கு நம்ம அதை தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். பார்த்தீங்களா, குறுக்கு போட முள்ளு கம்பி சுற்றிட்டுருக்காங்க. கீழே மாதிரி தெளிவாக எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. தெளிவாக போட்டோம் அப்படின்னா குறுக்கு வந்து ஒரே நேர்கோட்டில் கீழே மாதிரி இருக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுவே வளைச்சி போட்டோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கு. நம்ம அந்த மாதிரி வச்சு குறுக்கு போடுறது கிடையாது. ஒரே நேர்கோட்டில் நூல் பிடிச்ச மாதிரி தெளிவாக கட்டி கொடுத்துருவோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தெளிவாக இருக்கணும். இதை நான் ஃபுல்லாகவே சுற்றி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த இடத்தோட ஃபென்சிங் ஒர்க்கு முடிஞ்சிடும். வடக்கங்குளம் இடத்தோட ஃபென்சிங் ஒர்க்கு முடிஞ்சிடும். பாருங்கள், அதான் இப்போ பண்ணி போட்டுட்ருக்காங்க. குறுக்கு போட கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா விறுவிறுன்னு சுற்ற முடியாது. இதில் நம்ம கிளியராக சுற்றலை அப்படின்னா கரெக்டாக வந்து கையில் குத்துற மாதிரி ஆயிரும். வலை கம்பினா நம்ம முள்ளு கம்பி மட்டும் இழுத்து கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் வலையை கட்டி கொடுத்துருவோம். இதில் வந்து அப்படி கிடையாது. முள்ளு கம்பி கட்டிட்டு குறுக்கு கம்பி கட்டுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்த்தீங்களா, கட்டுறதை தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம இருக்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் அந்த இடத்த பார்த்து அது அவ்வளோ இடத்துக்கு நம்ம வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். 5 சென்ட்னாலும் சரி, 50 ஏக்கர்னாலும் சரி, 100 ஏக்கர்னாலும் சரி, எவ்வளோ ஏக்கர் இடம்னாலும் சரி, நம்ம தெளிவான முறையில் வந்து ஃபென்சிங் நல்ல கம்பி வச்சு அமைச்சு விடுவோம். முக்கியமே அதுதான். நார்மல் கம்பி போடுறதில் நம்ம
ராஜ்காட் ஒயர் ஜிஎஸ்எம் 70 இருக்கிற கம்பி போடுவோம். அப்போ வந்து உங்களுக்கு கம்பி நல்லாயிருக்கும், உழைப்பும் இருக்கும், வேலையுமே அதே மாதிரி நம்ம ஆட்கள் வந்து சுத்தமாக பண்ணி தருவோம். பார்த்தீங்களா, தெளிவாக போட்டுட்ருக்காங்க. இதே நம்ம சுற்றி ஃபென்சிங்கு ஃபுல்லாகவே குறுக்கு போட்டுருக்கோம் அப்படின்னா பேக் சைட்லேயும் கொஞ்சம் இழுத்தாச்சு, ஃப்ரண்ட் சைடில் ஃபுல்லாகவே இழுத்தாச்சு. அதுக்குள்ளேயும் ஃபுல்லாகவே குறுக்கு போட்டுடலாம். ஃபுல்லாகவே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுவே நம்ம 7 அடி கல் போட்டு 5 அடி மேலே நிற்கிற மாதிரி போட்டு 7 கம்பி நீட்டு கம்பியும் குறுக்கு 6 கம்பியும் போட்டாலுமே நல்லாயிருக்கும். அது இதோட கொஞ்சம் பட்ஜெட் கூட இருக்கும். இப்போ இதை நம்ம 90 ரூபாய் போட்டு கொடுத்தோம்னா அப்போ அந்த கல் போட்டு நம்ம பண்ணும்போது ஒரு 120 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாம். 7 அடி கல் அதே மாதிரி 7 இழுப்பு நீட்டு இழுப்பும் குறுக்கு 6 இழுத்து கொடுப்போம். அது வந்து 120 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பண்ணி கொடுப்போம். இடத்த பொறுத்து வந்து எப்படி பண்ணுமோ அதுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்போம். பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் சைடுமே ஃபுல்லாக முடிய போகுது. குறுக்கு கம்பி கரெக்டாக கீழே மாதிரி தெளிவாக கீழே உள்ள கம்பியிலேருந்து மேலே உள்ள கம்பியிலேருந்து கீழே உள்ள கம்பி வர தெளிவாக ஃபுல்லாகவே இப்படி கட்டி கொடுத்துரும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், சுத்தமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி குறுக்கு சுத்தமாக இருந்தால் மட்டுமே தான் அது ஒரு வேலை பார்க்குறதுக்கு அது நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, நல்ல தெளிவான முறையில் கம்பியும் போட்டாச்சு, குறுக்கு கம்பியும் போட்டு இந்த இடத்துல வேலை ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்ம இடத்துல கம்பி இழுத்து வச்சுருப்போம். பார்த்திங்களா, நம்ம அந்த இடத்துல வந்து வேலை செய்ய ஆரம்பிப்போம். கம்பி நெருக்கம் பாருங்கள், கரெக்டாக 4 இன்ச்சுக்கு ஒரு கம்பி இருக்கும், முள் கம்பி இருக்கும். கம்பி நெருக்கமாக இருக்கனால வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஷார்ப்பாக ரெடியாக இருக்கும். பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே இழுத்து கொடுத்தாச்சு. பேக் சைட்லேயும் இந்த சைடும் இழுத்தாச்சு. 2 பக்கம் முடிச்சாச்சு. இன்னும் 2 பக்கம் ஒர்க் இருக்குது. நான் அதுமாதிரி ஃபுல்லாகவே காட்டுறேன். கண்டிப்பாக ஃபென்சிங் பண்ணால் நம்மளை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. எவ்வளோ இடம்னாலும் சரி, தரமான முறையில் வளனாலும் சரி, முள் கம்பினாலும் சரி, அதுவே நம்ம போஸ்ட்னாலும் சரி, சிமெண்ட் போஸ்ட்னாலும் சரி, புதுக்கோட்டை கல், கிருஷ்ணகிரி கல், எந்த கல் போட்டாலும் நம்ம கல் தரமான கல்லை போட்டு தெளிவான முறையில் ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். பாருங்கள், இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து மார்த்தனங்கல். இது மிஷின் அறுப்பு கல் கிடையாது, இது வந்து உடைப்பு கல். இது கல் முன்ன பின்ன அப்படி இப்படி இருக்கும். நம்ம மிஷின் அறுப்பு கல்லுங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவான முறையில் தரமாக இருக்கும். நம்ம திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இந்த 3 மாவட்டத்துலேயும் வந்து இந்த கல்லை போட்டு பண்ணி கொடுக்கலாம், மார்த்தனங்கல்லை போட்டு. அதுவே வடக்கு போக போக வந்து நம்ம புதுக்கோட்டை கல்லை போட்டு தான் பண்ணி கொடுப்போம். ஏன்னா அந்த கல் தான் அங்கே கிடைக்கும். ஏன்னா இந்த கல்லை வச்சு நம்ம அங்கே கொண்டு போய் பண்ண முடியாது. அங்கே லோக்கலில் எந்த கல் இருக்கும், புதுக்கோட்டை கல், அதை எடுத்து நம்ம ஃபென்சிங் வந்து தெளிவான முறையில் எடுத்து கொடுப்போம். இப்போ அவங்க இதான் கட்டிகிட்ருக்காங்க. குறுக்கு 4 பேர் குறுக்கு போட்டுருக்காங்க. குறுக்கு எல்லாருமே தெளிவாக போடுறதுனால வேலை வந்து சுருக்கம் முடிச்சு கொடுத்துருவோம். வேலை கட்டுறதும் சரி, எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள். அதனால் வந்து விறுவிறுன்னு வந்து வேலையை முடிச்சு கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன டைம் கேட்குறீங்களோ அந்த டைமில் ஒரு நாள் முன்ன பின்ன ஆகலாம், ரொம்ப டைம் எடுக்கிறாது. பாருங்கள், இப்போ உங்கள்கிட்ட சுற்றி நான் காட்டுறேன். ஃபென்சிங் போட்ட இடங்கள்லாம் பார்த்தீங்களா, ஏன்னா ஃபென்சிங் வந்து தெளிவாக முடிச்சு விட்ட இடம். முன்னாடி வேலை பார்த்துட்ருக்காங்க. இது நான் ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட சுற்றி காட்டுறேன். இந்த ஃபென்சிங் பிடிச்சிருந்தா நான் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் சொந்தக்காரங்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரி முள்வேலி கம்பினாலும் சரி, வலைவேலி அமைப்பினாலும் சரி, கண்டிப்பாக நம்ம நம்பரை கொடுத்து தொடர்புகளை சொல்லுங்கள். தெளிவான முறையில் அவங்க இடத்த காட்டி தந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபென்சிங் வந்து தெளிவான முறையில் அமைச்சு கொடுத்துடலாம். அதுவுமே வலை கம்பியுமே வந்து நம்ம வந்து தெளிவான முறையில் நீங்கள் எத்தனை அடிக்கு ஒரு கல்லை போட்டு எத்தனை இன்ச்சு வலை போட சொல்கிறீங்களோ அதே மாதிரி அதுவுமே நம்ம வந்து தெளிவான முறையில் அமைச்சு கொடுத்துருவோம். வலை வேலையும் தெளிவாக அமைச்சு கொடுப்போம், முள் கம்பியுமே நம்ம வந்து தெளிவான முறையில் அமைச்சு கொடுத்துருவோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் வேலை சுத்தமாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஒரு குறைபாடு இல்லாமல் தெளிவாக எடுத்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பாருங்கள், பார்த்திங்களா, இது வந்து 2 இடத்தோட ஃப்ரண்ட் சைடு. இதுதான் நம்ம வந்து ஃபென்சிங் போர்டு. கான்டாக்ட் நம்பரில் தான் இருக்குது, 9788789987. கண்டிப்பாக இதுக்கு தொடர்பு பண்ணினா போதும், நம்ம இடத்த பார்த்து உங்களுக்கு தெளிவான முறையில் வந்து ஃபென்சிங் வச்சு கொடுத்துருவோம். எந்த கல் போட்டு தான் வச்சுருக்கீங்களோ அந்த கல் போட்டு நம்ம அதே மாதிரி எப்படி பண்ணி கொடுக்கணுமோ அதுக்கு இடத்துக்கு ஏற்றால பிளான் பண்ணி அதை வந்து தெளிவான முறையில் ஃபென்சிங் அமைச்சு நம்ம தெளிவாக கொடுத்துருவோம். நம்ம வந்து ஆட்கள் முள் கம்பி வாழை கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பட்ஜெட் என்னமோ அதுலேருந்து 70% பணம் தர வேண்டி இருக்கும். அது தந்ததுக்கப்புறம் கல்லுலோட கொண்டு இறக்கி தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். ஆட்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் பணம் தந்தாலே போதும். நம்ம முதல்ல அட்வான்ஸோ இடத்த பார்க்குறது காசோ எதுவுமே நம்ம வாங்குறது கிடையாது. ஃபென்சிங் பண்ணும்போது மட்டுமே நம்ம காசு வாங்கிடுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே அட்வான்ஸ் பணம் தர வேண்டிய தேவையில்லை. அது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு மீதி வந்து ஆட்கள் வந்து வேலை செய்யும்போது நீங்கள் இந்த மாதிரி பணம் தந்தால் மட்டும் போதும். பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக முடிஞ்சு பேக் சைடில் தென்னந்தோப்பு இருந்து பார்த்தீங்களா, அந்த இடத்துல உள்ள இடம் அதை தான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். இது என்னென்னா கீழே வந்து தொழியும் அதுமாக இருந்த இடம்.
அதில் வந்து முள் கம்பி நம்ம போட்டு இழுக்கும்போது அது கம்பியில் வந்து பூரா மண்ணாகவே வந்துருச்சு. அதனால தான் கம்பி உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ஒரு ஷைனிங் இல்லாமல் இருக்கும். நம்ம அதில் இழுப்போம் பார்த்திங்களா, கம்பி பிடிச்சி இழுக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இழுக்கும்போது வந்து ஷைனிங் இல்லாமல் ஆயிடுச்சு. அதனால் கம்பி கலர் வந்து மண்ணோடு இருக்கிறனால அப்படி தெரியுது. மற்றபடி எல்லாமே சுத்தமாக தெளிவாக பண்ணி கொடுத்துட்டோம். இதே மாதிரி ஃபென்சிங் பண்ணுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. இப்போ ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட சுற்றி காட்டியிருந்தேன். இது பேக் சைடு, தென்னந்தோப்புக்கு பேக் சைடில் உள்ள இடம் பார்த்திங்களா. கம்பியுமே சுத்தமாக கரெக்டாக கல்லுக்கு மட்டம் எப்படி கட்டணுமோ அந்த அளவுக்கு மட்டமாக கட்டி இந்த சைடுமே ஃபுல்லாகவே குறுக்கு போட்டு கொடுத்துட்டோம். கல்லுக்கு மட்டமாக தெளிவாக கட்டினா தான் ஃபென்சிங் ஒர்க்கு நல்லாயிருக்கும். வலை கம்பியுமே சரி, நம்ம போடுறது வந்து கரெக்டாக வலையுமே மட்டமாக தெளிவாக கொடுத்துருவோம். அது டிஸ்ட் ஃபென்ஸ்னாலும் சரி, எந்த மாதிரி ஃபென்சிங்னாலும் சரி, அதை வந்து தெளிவான முறையில் நமக்கு கரெக்டாக அமைச்சு கொடுத்துருவோம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் இடத்த பாதுகாத்து தெளிவான முறையில் பாதுகாப்பான வேலையை அமைச்சு தரக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேலையை அமைச்சப்புறம் இடத்த பார்த்திங்கன்னா போதும், பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். அதே மாதிரி உழைப்பும் இருக்கும். உங்களுக்கு வந்து தரமான கம்பி போட்டு பண்ணி கொடுப்போம். கம்பி தெளிவாக இருந்தால் மட்டுமே தான் நம்மளுக்கு வந்து இடம் வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கும், உழைப்புமே நல்லாயிருக்கும். பாருங்கள், இன்றைக்கி வேலை வந்து திருநெல்வேலி மாவட்டம் வடக்கங்குளத்தில் வேலை. இன்னையோட வேலை முடிஞ்சிருச்சு. இது அடுத்து நெக்ஸ்ட்டு இன்னொரு இடத்துல வந்து வேலை இருக்குது, அதை முடிக்க அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். நம்ம எல்லா ஃபென்சிங் ஒர்க்குமே நம்ம வீடியோ எடுத்து பண்ண முடியாது, என்னால் நானும் ஒர்க் பண்ணுவேன். அதுபோக எந்த இடத்துலையும் நம்ம ஃபென்சிங் ஒர்க் ஆரம்பிக்குமோ, வீடியோ எடுக்க ஆரம்பிக்குமோ, அந்த இடத்துல வந்து A to Z ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து காட்டிடுவோம். ஒரு இடத்துல குறை பண்ணுற இடத்துல, நான் இல்லாத இடத்துல வந்து நம்ம வீடியோ எடுத்து பண்ண முடியாது. இருக்கிற இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ எடுக்குமோ அந்த மாதிரி வீடியோ எடுத்து உங்களுக்கு தெளிவான முறை இன்ஃபர்மேஷன் வந்து தெளிவான முறையில் எப்படி பண்ணணுங்கிறத கரெக்டாக சொல்லிடுவேன். அதுலேயே உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துச்சு அப்படின்னா நம்மளை கூப்பிட்டிங்கன்னா ஃபென்சிங் வந்து தெளிவான முறையில் அமைச்சு கொடுத்துருவோம். பார்த்திங்களா, இது வந்து இடத்தோட முன்பாகம். கலர் வந்து கஸ்டமர் வந்து பார்த்துட்டு கலர் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. தெளிவாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இதில் இதுலேயுமே போர்டு வச்சுருக்கோம், முன்பக்கத்துலேயுமே போர்டு வச்சுருக்கோம். பாருங்கள், இதே மாதிரி ஃபென்சிங் ஒர்க்கு தெளிவாக பண்ணக்கு நம்ம கம்பெனி காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கம்பெனி நேமு சன் ஃபென்சிங். காண்டாக்ட் நம்பர் 9788 78 99 87. நீங்கள் எப்போ தொடர்பு கொண்டாலும், வாட்ஸ்அப்னாலும் சரி, நார்மல் கால்னாலும் சரி, நான் உங்கள்கிட்ட வந்து அதை எடுத்து தெளிவான முறையில் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். நீங்கள் இடத்த என்னைக்கு பார்க்க வர சொல்லிடுறீங்களோ நம்ம இடத்த பார்த்து உடனே ஃபென்சிங் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஐடியா கொடுத்து, எந்த மாதிரி வலை கம்பி எத்தனை இன்ச்சு போடணும், எந்த மாதிரி ஃபென்சிங் பண்ண எத்தனை அடிக்கு ஒரு கல் போடணும்னு சொல்லி பேசி உங்கள்கிட்ட நம்ம வந்து தெளிவான முறையில் வந்து விளக்கம் கொடுத்துருவோம். கண்டிப்பாக